அண்ணா பல்கலைக்கழக மாணவியை வன்கொடுமை செய்ததற்கு அடுத்த நாள் கோட்டூர்புரம் திமுக வட்டச் செயலாளர் சண்முகத்துடன் ஞானசேகரன் 6 முறை பேசியிருப்பதாக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 24ஆம் தேதி காலை 7:27 முதல் கால் துவங்குது. 4:01 PM வரைக்கும் சாயந்தரம் 4 மணி 1 நிமிடம் வரை 5 முறை பேசுறாங்க 2 பேரும். அதன் பிறகுதான் ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. வெளியே வந்த பிறகு ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறாங்க. ஸோ எதுக்கு கோட்டூர்புரம் காவல் நிலைய அதிகாரிகள் ஞானசேகரனை 24ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? எதுக்கு வெளியே விட்டீங்க? எவிடன்ஸ் அளிக்கவா? மாணவி வன்கொடுமை வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு 8:30 மணிக்கு மேல 24ஆம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க. 8:30 மணிக்கு பேசுறாங்க. 8:32 மணிக்கு மா சுப்பிரமணியமும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க. இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்காக, யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம்? கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணி செய்யக்கூடிய நடராஜனும் 13 முறை பேசியிருக்கின்றார்கள். கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர். தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர். ஞானசேகரன் வழக்கு தொடர்பான தொலைபேசி உரையாடல் பதிவு தன்னிடம் இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். நான் ஒரு மாவட்ட செயலாளர். என் தலைமையில் இருக்கிற நிர்வாகத்தில் 82 வட்ட செயலாளர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எனக்கு 10 பேர் 15 பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அவர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன் ஃபோன் பண்ணாரு, எனவே மா சுப்பிரமணியன் விசாரிக்கணும்னு சொல்றாரு. இது என்ன குற்றச்சாட்டுன்னு எனக்கும் தெரியல, அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அளித்த விளக்கமே இது. சென்னை எழும்பூரில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் சேகர்பாபு கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அண்ணாமலை வாய்ப்பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பேசக்கூடாது என்று அமைச்சர் சேகர்பாபு கூறினார். அவர் குற்றச்சாட்டே சொல்லாத நாள் இருந்தால் தான் நீங்கள் கேள்வியை கேட்கணும். திரும்ப குற்றச்சாட்டு சரியா இருக்குமா? அந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர் அவர் தான் சொல்கிறோம். என்ன பதில் சொல்லுவார்? அது வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசக்கூடாது. ஆதாரங்கள்னால் வெளியிடலாம், நீதிமன்றத்தை அணுகலாம். தொடர்ந்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் வட்டச் செயலாளர்கள் தொலைபேசி வாயிலாக தன்னிடம் பேசுவது இயல்பான ஒன்று என்றும் அதையெல்லாம் குற்றச்சாட்டாக சொல்ல முடியாது என்றும் கூறினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வாழ்த்து கூறிய பதிவு அரசியல் வட்டாரத்தில் கூட்டணி குறித்த பேச்சுக்களை கிளப்பியுள்ளது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஏற்ப கருணாநிதி வாழ்ந்ததாக பிரேமலதா விஜயகாந்த் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் அவர் ஆற்றிய பணிகள் என்றும் அனைவரின் மனதிலும் நீங்காத இடத்தை பிடித்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். கருணாநிதி விஜயகாந்த் இடையிலான அன்பும் நட்பும் மிக ஆழமானது என்றும் இதனை வாழ்நாளில் மறக்க முடியாது என்றும் அவர்களின் புகைப்படங்களை பிரேமலதா விஜயகாந்த் பகிர்ந்திருந்தார். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணையுமா என்ற கேள்விக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்துள்ளார். கூட்டணி என்றால் கூட்டணியுடைய கட்சியுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அவர்தான் யாரை உள்ள எடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்தாலும் காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கும். கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வருவது நல்லதுதான் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இன்னும் பல கட்சிகள் வந்தால் நல்லது, மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். இந்தியா கூட்டணியின் தலைமைதான் கூட்டணி குறித்து முடிவு செய்யும் என்றும் அவர் கூறினார். மாணவர்களுக்கு 2ஆம் கட்ட விருதுகளை தவிக தலைவர் விஜய் இன்று வழங்குகிறார். பொதுத் தேர்வுகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு தாவேக சார்பில் 2வது கட்ட கல்வி விருதுகள் இன்று வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியடைந்த மாணவ மாணவிகளுக்கு தாவேக சார்பில் பாராட்டு விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டில் முதற்கட்டமாக கடந்த 30ஆம் தேதி 18 மாவட்டங்களைச் சேர்ந்த 88 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாணவர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் பரிசுகளை வழங்கினார். இந்நிலையில் இன்று 2ஆம் கட்டமாக 84 தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு தாவேக தலைவர் விஜய் பரிசு, ஊக்கத்தொகை, சான்றிதழ் ஆகியவற்றை வழங்கி கௌரவிக்கிறார். இதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஓட்டலில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக நெல்லையில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த 40 மாணவர்கள் 2 பேருந்துகளில் மாமல்லபுரத்துக்கு புறப்பட்டனர்.
எனக்கு இவ்வளோ மார்க் எடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். விஜயை பார்க்க போறதுக்கு எனக்கு செம எக்ஸைட்டடா இருக்கு. அவங்க இவ்வளோ ஹெல்ப் பண்றதுனால இங்க நிறைய பேருக்கு படிக்கணுங்கிறதுல நிறைய ஆர்வம் ஏற்பட்டிருக்குங்கிறது நான் நம்புறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. முன்னதாக இந்த மாணவர்களுக்கு நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் தாவேக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து புத்தகங்கள் மற்றும் ரோஜா பூக்களை கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல்களை இன்று பிற்பகல் முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த மாதம் 8ஆம் தேதி வெளியிடப்பட்டன. இதில் குறைந்த மதிப்பெண் பெற்ற மற்றும் தேர்ச்சி அடையாத மாணவர்கள் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விண்ணப்பித்த மாணவர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. விடைத்தாள்களின் நகலினை பதிவிறக்கம் செய்த பிறகு மறு கூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் இதே இணையதள முகவரியில் விண்ணப்பித்தனை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனை பூர்த்தி செய்து நாளை காலை 11 மணி முதல் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் மேலும் கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மறு கூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மின்தடை காரணமாக நீட் தேர்வில் எந்த பாதிப்பும் ஏற்படாததால் மறுதேர்வு நடத்த முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கடந்த மாதம் 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. அன்றைய தினம் பெய்த மழையால் ஆவடி, குன்றத்தூர், KK நகர் உள்ளிட்ட தேர்வு மையங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் தங்களால் முறையாக தேர்வெழுத முடியவில்லை என கூறி 16 மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய அரசு, தேசிய மருத்துவ ஆணையம், தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டது. அதுவரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என்றும் இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜரானார். மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தியதில் நீட் தேர்வுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிய வந்ததாக அவர் கூறினார். மாணவர்கள் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதால் மறுதேர்வு நடத்த முடியாது எனவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர்கள் தரப்பில் வெளிச்சம் இருந்தது என்பதை நிரூபிக்க கண்காணிப்பு கேமரா காட்சிகளை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடத்த அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் தேசிய மருத்துவ தேர்வு வாரியம் மனு தாக்கல் செய்துள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வரும் 15ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்வுகள் 2 ஷிப்டுகளாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீட் தேர்வை ஒரே ஷிப்டில் நடத்த உத்தரவிட்டது. இந்த நிலையில் நீட் முதுநிலை தேர்வை ஒரே கட்டமாக நடத்த கால அவகாசம் தேவை என்பதால் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக தேசிய மருத்துவ தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேர்வு நடத்த தயாராக உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தேசிய மருத்துவ தேர்வு வாரியம் மனு தாக்கல் செய்துள்ளது.